நிர்வாக இயக்குனர் டாக்டர் மணிவண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பிப்பார்கள். மதிப்பிற்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு காவேரி மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் சந்திரகுமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அரவிந்தன் திருமதி நளினி அரவிந்தோடையும் ஏற்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டு தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். டாக்டர் சந்திரகுமார், டாக்டர் மணிவண்ணன், டாக்டர் அரவிந்தன், டாக்டர் செங்குட்டுவன், டாக்டர் விஜயபாஸ்கர், டாக்டர் செல்வராஜ், டாக்டர் ஐயப்பன் ஆகியோரும் இந்த சிறப்பு நிகழ்வில் இணைந்து கொள்கிறார்கள். சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகியோர் தலைமையில் மேம்பட்ட இதய அறுவை சிகிச்சை முறைகளில் நிபுணத்துவம் பெற்றுள்ளனர். அதிநவீன கேட்லாப் தொழில்நுட்பம் முதல் சிக்கலான இருதய அறுவை சிகிச்சைகள் வரை இதய நோய் உள்ள நோயாளிகளுக்கு விரிவான சிகிச்சையை காவேரி மருத்துவமனை டாக்டர் கீர்த்தனா, டாக்டர் நவீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். லங் இன்ஸ்டிடியூட் இப்போது தொடங்கப்படுகிறது. காவேரி மருத்துவமனையின் நுரையீரல் நிறுவனத்தில் சுவாச சிகிச்சையில் முன்னணியில் இருக்கும் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜகோபால், டாக்டர் ரவிசங்கர் நிர்வாணத்தின் தலைமையில் டாக்டர் திலீப் ராஜா மற்றும் டாக்டர் தினேஷ் லோகநாதன் எலும்பியல் பிரச்சனைகள் மற்றும் முதுகெலும்பு கோளாறுகளுக்கு உகந்த சிகிச்சை மற்றும் தீர்வுகளுக்கு உறுதி செய்கிறார்கள். குறைந்தபட்ச தொழில்நுட்பங்கள் மற்றும் டிசீஸ் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் துவங்கப்பட இருக்கின்றது. டாக்டர் சுவாமி, டாக்டர் சுவாதி, டாக்டர் கௌதம், டாக்டர் விக்னேஷ் ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினரோடு இணைந்து லிவர் டிசீஸ் மற்றும் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் இப்போது துவங்கப்பட இருக்கின்றது. டிசீஸ் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் துவங்கப்படுகிறது. காவேரி மருத்துவமனையின் கல்லீரல் நோய் மற்றும் மாற்று சிகிச்சை பிரிவில் கல்லீரல் சுகாதாரத்தில் சிறந்த அனுபவம் புகழும் பெற்ற டாக்டர் சுவாமிநாதன் சம்பந்தம் தலைமை. He is an extraordinary gentleman. There is no human like him. There is no other human like him. And also, in spite of all the publicity, glare, glamour, everything around him, he is a man of amazing simplicity. சூப்பர்ஸ்டார் மதிப்பிற்குரிய திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இங்கே வருகத்திற்கும் இந்தியா வந்திருந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இதில் வந்துருக்கிற பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அண்ட் டிக்னிட்டரிஸ் அண்ட் நம்ம ஊடக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்னாங்க வந்து நான் எந்த பட்சத்துக்கும் திறப்பு விழாக்கள் தான் நான் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை. ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதில் ஷேர் இருக்கு, அவரு தான் இது பெனாமில ஓடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் ஒன்றுக்கு போனால் மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க சொல்லி நான் ரொம்ப நாள் வந்து இருக்கணும், நான் போகிறது கிடையாது கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ சார் இங்கே சொன்னாங்க, இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி, நர்ஸ் பற்றி, ஹாஸ்பிட்டல் பற்றி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100% உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு விசிபிள் ஹாஸ்பிட்டல்லேருந்து, விஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து, காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து, ராமச்சந்திரா மெடிக்கல், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து, சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டல்லேருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு. அதனால வந்து இந்த டாக்டர்ஸ், நர்சஸ் அந்த மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு, ஏன்னா அவங்களுடைய உதவியால், அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே, அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே ஏவிஎம் சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து 45 இயர்ஸ் முன்னாலே எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ், அங்கே வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும், முத்தாமிஷோட அங்கே இருக்காங்க, ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு, பள்ளம், ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்சப் பண்ணுறதுக்கு வந்து இங்கெல்லாம் ஷூட் பண்ணுவோம் சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு, ஒரு 80% வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங். அதுக்காக ஒரு ஃப்ளோரில் ஒரு செட் போட வேண்டாம், எப்படி அந்த காலையிடம் இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம். மிகப்பெரிய டேலண்ட். அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் படத்தை கூட 5-6 படம் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணிருக்கோம், எல்லாமே ஹிட்டாரு. ஸோ ஒரு ராசியான இடத்துல ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது பயங்கரமாக மிகவும் பெரும் புகழும் அப்படிங்கிறது எனக்கு வந்து சந்தேகமாக கிடையாது. அப்போ வந்து ஒரு 15 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களோட மேரேஜ், எல்லா ஒர்க்கர்ஸ், நர்ஸ், மெய்ட்ஸ், டாக்டர்ஸ் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். அதுலேயே தெரியுது அவங்க முதலாளி அவங்களுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதுக்கு இருக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின், ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு எம்ப்ளாயி, யாருமே ஆகுது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின். செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானெஸ்டி, நாணயம். இந்த ஹானெஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம், இந்த திருத்தம் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும், சமையல்காரனாகட்டும், வேலைக்காரனாகட்டும், டிரைவர் ஆகட்டும், எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான். அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். இந்த 4 குவாலிட்டிஸும் இவங்களுக்கு இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸ் அது வந்து ஆழ்வார்படுத்துறது. அது பண்ணிட்டு பக்கத்தில் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்க அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்க, கமலஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. கமலஹாசன் கமலம் கேட்கக்கூடாது, வந்துருச்சாங்க, சும்மா சொல்லிருக்காங்க. இது கமலஹாசனை விளையாட பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்த உள்ள எங்களுக்கு கேமரா பார்த்து அது வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்லா புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து ஒரு பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆகும் அந்த வேண்டிய நன்றி.
நம்பிக்கை, நேர்மை, நாணயம் இவை இருந்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் சாதிக்க முடியும் என்பதை குறித்து உரையாற்றி சிறப்பித்திருக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.